குழந்தை பாக்கியத்தை பற்றி. இந்த குழந்தை பாக்கியம் எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலுமே இந்த குழந்தை செல்வன் ஒன்று இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதே போல் உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்றத நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகாதிபதி காரகன் சொல்லக்கூடிய குரு என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டாக இருக்கக்கூடிய அப்போ என்ன தசாபுத்திகள் நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அதையும் ஆராய்ந்து உங்களோட ஜாதக நிலைகளில் அந்த குழந்தை பாக்கியத்திற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மிக மிக முக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குறவங்க பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையானா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இது 2 நாளும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வடக்கு நோக்கி நெய் தீபம் ஏற்றுவது, குளிச்சு முடிச்சுட்டு உங்களோட பூஜை அறைகளில் வடக்கு நோக்கி நெய் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடைகள் நீங்கி அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க அந்த குரு பகவானும் அந்த முருகப்பெருமானும் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தையாகவே அருள்வாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் அந்த 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகாதிபதி காரகனுடைய நிலை ரொம்ப முக்கியம். அது மட்டும் அல்லாமல் தசாபுத்திகள் எப்படி இருக்கு, உங்களோட ராசிநாதன் எந்த நிலைமையில் இருக்காரு, உங்களோட லக்னம் எந்த நிலைமைகள்ல இருக்கு அப்படிங்கிறதும் இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்றுதான். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் நெய் தீபம் ஏற்றுவது காலை 6 to 7 நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான ஒரு எளிய பரிகாரம்.